என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களை அன்புடன் பணிந்து தொடர்ச்சியாக இன்று திருமந்திர மாலையில் இந்த அட்டவீரட்டானம் என்ற தலைப்பில் உள்ள மற்றொரு பாடலை இன்று பார்ப்போம். சென்ற பேச்சில் திருவிற்குடி என்ற ஊரில் சிவபெருமான் செய்த வீர செயலை பார்த்தோம். அது சலந்தராசுரன் என்ற அசுரனை பற்றிய புராண வரலாறாகும். அதற்கு அடுத்த பாடல் அப்பனை செஞ்சடை ஆதிபுராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மடக்காரியும் அப்புறம் எய்தமே ஆரறிவாரே அப்படின்னு ஒரு பாடல். இந்த முப்புறத்தை அழித்த 3 அசுரர்கள் 3 கோட்டைகளை கொண்டு சிவபெருமான் வணங்கி வந்தார்கள். அவர்கள் எப்படி தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டார்கள் என்ற ஒரு தத்துவத்தை என்னுடைய 2வது பேச்சில் முப்புறம் அழித்தல் என்ற தலைப்பில் நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன். ஆகையினால் இந்த பாடலை திரும்பவும் நான் அதிகமாக இன்னொரு தடவை விளக்க போகிறதில்ல. இந்த நிகழ்ச்சி அதான் முப்புறம் எரித்தல் என்ற நிகழ்ச்சி நடந்த இடம் திருவதிகை என்ற ஊர். அது இந்த நெய்வேலியிலேருந்து சென்னை போகிற ரோட்டில் பன்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற கோயில் பன்ருட்டிக்கு பக்கத்தில் இந்த திருவதிகைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இந்த கதை இந்த புராண வரலாறு நடந்ததாக சொல்லப்படுகிறது. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது திருவழுவூர் என்ற ஊர். இந்த ஊர் இந்த திருவிற்குடி இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது திருவாரூர்லேருந்து வடக்கு நோக்கி மாயவரம் போகிற ரோட்டில் போனால் முதல்ல கொஞ்சம் தூரத்தில் வருவது திருவிற்குடி. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் திருவழுவூர் என்ற ஊர் வரும். அந்த ஊர் அந்த ரோட்டு மேலே இல்லை, அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகணும். அங்கே போனால் ஒரு பெருங்கோயில் இருக்குது, சிவன் கோயில். அந்த கோயில் இருக்கிற ஊர் தான் திருவழுவூர். இந்த கோயிலுடைய விசேஷம் என்னென்னா, இந்த தியானம் செய்பவர்கள் அவர் சரியான கை கூடவில்லை என்றால் அந்த கோயிலுக்கு சென்று தியானம் செய்து வந்தால் அவர்களுக்கு அந்த குறை நிவர்த்தி ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றும் இருந்து வருகிறது. அதனால் அந்த கோயிலுடைய பெருமையை உணர்ந்து இந்த தியானம் செய்வர்கள் அங்கு சென்று வந்தால் நல்லது என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஸ்தலத்தில் நடந்த கதை என்னென்னா, யானையினுடைய தோலை உரித்த கதை. அதாவது கஜ சம்ஹார மூர்த்தியாக விளங்கும் ஈஸ்வரன் யானைத்தோலை உரித்தார் என்று புராண வரலாறு. இப்போது கதைக்கு வருவோம்.
முன்னாடி ஒரு ஏதோ ஒரு பேச்சில் நான் சொல்லியிருக்கேன். இந்த தார்காமண முனிவர்கள்லாம் அடிக்கடி வேள்வி செய்து உண்டு. வேள்விகள் செய்யும் பொழுது அவர்களுடைய நினைப்பு என்னன்னா, வேள்விகளை மட்டும் செய்து, அதாவது சிவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சிவனை நினைக்காது அவரை முன்னிறுத்தாமலும் அவருக்குள்ள அவிர்வாகத்தை கொடுக்காமலும் சில மந்திரங்களை வைத்து வேள்வி செய்து அதன் மூலம் அதற்கு உள்ள தகுந்த பலனை அனுபவித்து கொள்ளலாம் என்ற சில முறைகள் இருக்கிறது என்று நினைத்து சிவனை அவமதித்து வேள்விகள் செய்வது அவர்களுடைய வழக்கம். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு அகம்பாவம், ஆணவம் அதிகமாக இருக்கும். ஆணவம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் சிவனுக்கிட்ட வரம் வாங்கியிருந்தால் கூட அவரை மதிக்கிறது கிடையாது. இந்த தார்காவண முனிவர்களும் அந்த வரிசையில் தான் சேர்றாங்க. சிவனை மதிக்கிறதே கிடையாது. வேள்வியில் செய்ய வேண்டியது, அதற்குள்ளே பலனை அனுபவிக்க வேண்டியது. அது மட்டும் அல்லாமல் இன்னொன்று செய்கிறாங்க. என்னன்னா, இந்த வேள்வி செய்யும் பொழுது அந்த வேள்வி குண்டத்திலேருந்து வருகிற சில பொருள்களை சிவன் மீது ஏவி விடுவது அவர்களுக்கு அது ஒரு வேடிக்கை. அதன் மூலமாக சிவனை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். அதில் அவருக்கு சந்தோஷம். என்ன, அந்த மாதிரி அந்த வேள்வியில் செய்யும் பொழுது அவர்கள் அதில் வரக்கூடிய என்னென்ன பொருள் வரும்னு சொன்னோன்னா, இந்த அதாவது புலி, பாம்பு, அப்புறம் முயலகன், யானை, இதெல்லாம் அதுலேருந்து வந்தது. இதிலேருந்து வரக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணாங்க, சிவன் மேலே ஏவி விட்டாங்க. ஓகே, அப்படி ஏவி விடும் பொழுது அதை வைத்து அதை கொண்டு இவர் சிவபெருமான் எப்படி இந்த முனிவருடைய ஆணவத்தை அடக்கினார் என்ற ஒரு கதையை சொல்லுவது தான் இந்த ஒரு பாடல். இப்போ பாடலை பார்ப்போம், நம்ம திரும்ப கதைக்கு வருவோம். ஓகே, அப்புறம் பாடலை திரும்ப தத்துவபூர்வமாக பார்க்கலாம். முத்தி கொழுவி, முத்தினா மூன்று தீ. ஓகே, முத்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியுள். ஓகே, அடுத்தது அத்தியுரி அரணாவது அருகிலர். அத்தி உரி, அத்தினா யானை, அதே போல் யானையினுடைய யுரினா தோல், யானையுடைய தோல். அத்தியுரி அரணாவது அருகிலர். சக்தி கருதிய தாம் பல தேவர்களும்,
சக்தி கருதிய தாம்பல தேவர்களும். இந்த இடத்துல நமக்கு தான் சக்தி இருக்குது, நமக்கு தான் வல்லமை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி அந்த ஞாபகம் வரும், அந்த அகம்பாகம் வரும், ஆணவம் வரும். அதுபோல் தேவர்களும் இங்கே தேவரோடு சேர்த்து இந்த முனிவர்களையும் சேர்த்துக்கணும். சக்தி கருதிய தாம்பல தேவரும் அத்தீயின் உள் எழுந்தன்று கொலையே. ஓகே, அத்தீயின் உள் எழுந்தன்று கொலையே அப்படின்னு இந்த பாடல். இப்போ இந்த கதைக்கு திரும்ப வருவோம், புராண கதைக்கு. அப்புறம் திரும்ப பாட்டுக்கு வருவோம், பார்க்கலாம். ரைட், இது நான் சொன்னேன்ல, முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த பாம்பெல்லாம் ஏவி விட்டாங்க. அந்த வரக்கூடிய பாம்பெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா, அந்த பாம்பை பிடிச்சி, யார், சிவபெருமான் பாம்பை பிடிச்சி அதை ஒரு முறுக்கி அதனுடைய கொட்டத்தை அடக்கி கழுத்தில் ஒன்றையும் இடுப்புலையே இந்த பல இடத்துல அவர் அந்த பாம்புகளை அப்படி உடம்பை சுற்றிக்கிற மாதிரி கையில் சுற்றிருப்பார். கழுத்தில் ஒன்று இருக்கும், அந்த மேலே அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன்னு சொல்கிறோமே, அப்பணி அதாவது நீரை, அப்புன்னா நீர், என்ன நீரை அணிந்துள்ள செஞ்சடை, அந்த அந்த சடாமுடி இருக்குல்ல, அந்த சடாமுடியுடைய ஆதி புராணன் அதாவது சிவபெருமான். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு தலையை அங்கே ஒரு அந்த சடாமுடி சுற்றிலும் ஒரு பாம்பு இருக்குது, சுற்றி ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டியிருக்காரு. ஏன்னா அந்த சடாமுடியில் என்னென்ன சொருகிறார் தெரியுமா, மயில் இறகு, கொன்றை இறகு, அப்புறம் ஊமத்தம்பூ, அப்புறம் கொன்றப்பூ, அப்புறம் மயிலிறகு, அப்புறம் என்னென்னா கொக்கு இறகு, அப்புறம் இது இளம்பரை அணிஞ்சிருக்காரு, அப்புறம் கங்கை நீர் கங்கை பிரவாகம் இருக்குது. அது இல்லாமல் அப்புறம் ஒரு எலும்பு சொருவி வச்சுருக்காரு, அப்புறம் ஏதாவது ஒரு கபாலம், அப்புறம் வராகனுடைய கொம்பு அதையும் சொருவி வச்சுருக்காரு. இதெல்லாம் சொருவி அங்கங்கே தலையில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கீழே விழுவாமல் என்ன பண்ணுறான்னா, ஒரு பாம்பு, அந்த இவங்க அனுப்பின ஒரு பாம்பை பிடிச்சி அதெல்லாம் அதை கீழே விழாமல் அந்த இடத்துல வந்து சுற்றி ஒரு முடிச்சு போட்டார். அங்கே ஒரு பாம்பு இருக்குது. ஓகே, இப்படியாக பல பாம்புகள் அவரை நோக்கி வந்தாலும் எல்லாத்தையும் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். ஒன்று. அப்புறம் புலியை அனுப்புனாங்க. புலி என்ன பண்ணார், புலியை கொண்டு தோலை உரித்து அதனுடைய அதை வந்து ஆடையாக அணிந்துக்கிட்டார். அதான் புலித்தோல் அணிந்த சிவபெருமான். அப்புறம் என்ன, இந்த முயலகன் என்ற ஒரு அரக்கனை அவனை அனுப்புனாங்க இவங்க இந்த முனிவர்கள்லாம், தார்காவன முனிவர்கள்லாம். அதை என்ன பண்ணார், அவனை காலில் போட்டு மிதித்து ஆட்டமாக ஆடி. ஸோ நடராஜர் அந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சிலையை பார்த்திங்கன்னா தெரியும். முயலங்கன் மேலே தான் முதுகு தண்டில் வந்து ஆடுவார். அப்படி ஆடி அவனுக்கு ஒரு அந்த விமோசனத்தை, ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலத்தையும் ஒழித்தார்கள். அதாவது களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி அப்படின்னு வருமே ஒரு பாடல். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத சுடரொளி காட்டி பளிங்கிற்பவளம் பதித்தான் பதியே அப்படின்னு நம்ம பார்த்தோம். களிம்புனா இந்த 3 மலக்குற்றங்கள். அந்த 3 குற்றங்களையும் கொண்டவன் தான் முயலகன். அது ஒரு மொத்த ஒரு தொகுப்பு. அது எப்படி நம்மக்கிட்ட இருந்த, அதாவது அவருடைய தத்துவம்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மும்மடங்களும் போகணுன்னா நம்ம தியானம் பண்ணால் அது போயிடுங்கிறத அதை என்ன செய்கிறாருன்னா, அவர் முதுகந்தண்டில் அந்த முயலகனுடைய முதுகந்தண்டில் அவர் வீணாத்தண்டில், அதாவது முதுகந்தண்டில் சுழுமுனை நாடியில் அவர் ஆடுறதுனால அந்த சக்தி வெளிப்பட்டு அவனுடைய உச்சந்தலைக்கு போய் அவனுடைய ஆணவம்லாம் அழிந்து போயிடுது. அதை கண்ட அந்த நடனத்தை கண்ட இந்த தார்காவன முனிவர்களுடைய அவர்கள் தன்னை மெய்மறந்து அந்த நடனத்தை
கண்டு ரசித்ததால் அவருடைய ஆணவம் அப்படியே போயிடுச்சு. என்ன ஓகே, இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த முயலகன் மேலே ஆடுகிற நடனத்தை பற்றி அதை சொல்லாமல் இன்னொரு நடனம் ஆடுகிறார். ஊழிக்கூத்து நடனம் என்று ஆடுகிறார். அது எப்படி ஆடுறாருன்னா, அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, யானை அனுப்புகிறாங்க. இந்த யானையை அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த யானை தும்பிக்கு அந்த ட்ரங்க் இருக்குல்ல, அது வழியாக அதுக்குள்ளே மூக்குக்குள்ளே இவர் ஓடி உள்ளே போயிடுறார். அதாவது சிறு உருவம் எடுத்து உள்ளே போயிடுறார். உடம்புக்குள்ளே போனவுடனே அங்கே போனோன்னே விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்த உடனே யானை வெடித்து அவர் வெளியே வர்றார். அதன் பிரகாரம் அந்த யானையை கீழே போட்டு அது மேலே ஏறி அந்த கோபத்தில் அவர் ஊர்த்துவ தாண்டவம் ஆடுறார். அந்த மாதிரி ஆடும் பொழுது, ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரோ, ஒரு காலை ஊன்றிக்கிட்டு அந்த யானையுடைய தோலை உரித்து தனக்கு ஆடையாக போத்திக்கிறார். ஓகே, இப்படி தான் அந்த கோயிலுடைய, அதாவது திருவள்ளுவர் கோயிலுடைய மூலஸ்தானத்தில் அங்கே அந்த கோயிலில் ஒரு உருவம் இப்படி இருக்கும். என்ன, அங்கே ஒரு நடராஜ உருவம் மாதிரி இருக்கும். அந்த இடம், அந்த இருக்கிற இடத்துக்கு ஞான சபைன்னு பேர். இது ஓரளவு சிதம்பரத்தில் இருக்கிற அந்த கனக சபைன்னு சொல்லுவோமே, அதற்கு சமமான ஒரு தோற்றமாக இருக்கும். அதனால் இந்த ஊர் ரொம்ப பிரபலமான ஊர். ஆனால் ஏனோ தெரியல, மக்கள் அவளுக்காக இந்த கோயிலுக்கு போகிறதில்ல. நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இந்த பாட்டை கேட்டவங்கெல்லாம் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவு செய்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இதனுடைய பெருமையை இந்த 8 திருத்தலங்களில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது காரணம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு போனால் தியானம் நல்லா கைகூடும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது. அதனால் தயவுசெய்து போயிட்டு வாங்க. ரொம்ப தூரமும் இல்லை, திருவாரூர்லேருந்து மாயவரம் போகிற வழியில் தான் இருக்குது. அடுத்து அந்த மாதிரி அவர் இந்த இடத்துல அவர் யானையுடைய தோலை உரித்ததனால் அந்த கஜமுகாசுரனை அழித்ததனால் அவனுடைய கொட்டத்தை அடக்கி தோலை உரித்தி, அதாவது தோலை உரித்து எடுத்து இந்த தாரகா முனிவர்களுக்கு அதை காட்டி அவருடைய ஆணவத்தை அளித்த ஒரு பெருமை இங்கே எழுந்தருளுள்ள அந்த சிவபெருமானுக்கு உள்ளதால் இந்த மூர்த்திக்கு பேர் கஜ சம்ஹார மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேறு எங்கேயுமே காண முடியாது. அவ்வளோ சிறந்த ஒரு கோயில். என்ன, இந்த நிகழ்ச்சியை கண்ட இதை பார்த்துட்ருக்கார் யாருன்னா, பக்கத்தில் இருக்க அம்பாள் மடியில் முருகப்பெருமான் குழந்தை வடிவமாக உட்கார்ந்துருக்கார். அதை பார்த்து அந்த குழந்தை என்ன காமிக்குதுன்னா, அதாவது முருகன் என்ன காமிக்கிறாருன்னா, தன்னுடைய அந்த விரல் இருக்குல்ல, கை காட்டி விரல், ஆள்காட்டி விரல், அதை நோக்கி அந்த சிவபெருமானை தன் தந்தையே காட்டுறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அப்பா வந்துட்டார் அப்படின்னுக்கிறாரு. ஓகே, அப்பா வந்துட்டார் என்ன அர்த்தம்? நமக்கு சொல்கிற மாதிரி மக்களுக்கு சொல்கிறார். அப்பா வந்துட்டார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளுடைய வினைகளை அறுக்கிறதுக்கு அப்பா வந்துட்டார். இந்த கஜ சம்ஹார மூர்த்தி என்ற சொல்லக்கூடிய இந்த மூர்த்தியானவர் தன்னுடைய அப்பா தான். அவர் வந்துட்டுருக்காரு. யானை தோலை உரித்து தனக்கு ஆடையாக அணிந்துள்ள இந்த மூர்த்தி வந்துட்டுருக்காரு, அதோ வர்றாரு அப்படின்னு நமக்கு அதை காமிக்கூடிய தத்துவம் என்னென்னா, அது நமக்கு அவர் காமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமகான் நமக்கு உதவி புரியறதுக்காக, தியானம் பண்ணுறவங்களுக்கெல்லாமே அவர் உதவி புரியறதுக்காக
அவர்களுக்கு அந்த விமோசனம் கொடுக்கறதுக்காக, அந்த தியானத்தினுடைய பலனை அருள் செய்வதற்காக அவர் வர்றாருங்கிறத சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு வரலாறு இந்த ஸ்தல புராணத்தில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே உள்ளது. ஆச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தத்துவத்துக்கு போவோம். ஆல்ரைட். முதல் வரியில் என்ன இருக்குது? முத்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியுள். இங்கே முத்தின்னா 3 வகையான தீ. ஓகே, அந்த 3 வகையான தீ என்னன்னா, கார்க பத்தியம் என்ற ஒரு தீ, ஆக வணியம் என்ற ஒரு தீ, இன்னொரு தீ வந்து தக்ஷணாக்கினி, தக்ஷணன் அக்கினி. என்ன, இந்த மாதிரி 3 வகையான தீகளை கொண்டு தான் வேள்விகள் செய்வது வழக்கம். என்ன, இந்த கதையை பொறுத்தவரை யார் செய்கிறா? தார்காவன முனிவர்கள் செய்கிறார்கள். ஓகே, இது வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய தீ. ஆனால் நம்மளுடைய உடம்புடையும் நம்ம தீயை வளர்க்கலாம். நம்ம உடம்பில் இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற தீக்கு பேர் என்ன? மூலாக்கினி. அந்த மூலாக்கினியை வந்து கொழுந்து விட்டு எரிக்கிற மூலாக்கினி தான் நம்ம சுழுமுனை நாடி வழியாக மேல் நோக்கி செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் பொழுது தலை உச்சந்தலைக்கு போய் சகசரத்தரத்தில் போய் அந்த அக்னி பரவும். என்ன, அப்படி அக்னி பரவும் பொழுது அங்கே என்ன ஆகும்? ஒளிமண்டலம் உண்டாகும். என்ன, அதை தான் 2வது வரி. அத்துரி அரணாவது, அத்தி உரி அரணாவது அருகிலர். என்ன, இங்கே அத்தி உரி அரணாவது, இங்கே பாருங்கள், கதை இந்த புராண வரலாறு சொல்லும்போது அத்தியினுடைய உரியை, அதாவது தோலை அவர் உரித்தார் என்று பொருள் இல்லையா? இங்கே இந்த இடத்துல இன்னொரு பொருள் அடங்கியிருக்கிறேன்னா, அத்தி வந்து எந்த நிறமாக இருக்குது? ஒரு மாதிரி சாம்பல் கலராக கருப்பு கலராக இருக்கும். ஓகே, யானையுடைய தோல் எப்படி இருக்கும்? ஒரு கருப்பு இருக்கும். கருப்புனா இருட்டுக்கு சமானம். ஓகே, அந்த இருட்டை நீக்கின என்ன ஆகும்? வெளிச்சம் வரும். அந்த தோலை உரிச்சா வெளிச்சம் வர மாதிரி அப்படி நினச்சிங்கோ. அதான் என்னுடைய உட்கருத்து. தோலை உரிப்பது போல் இந்த கருமை நிறமான தோலை உரிப்பது போல் கருமை நிறமான இருட்டில் இருந்து வெளிப்பட்டு ஆன்ம ஒளியை அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை யாரும் அறிகிலர், அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. என்ன, அதாவது யானையை போன்ற காரிருளை கிழித்துனா அந்த யானை தோலை உரிக்கிறது. என்ன, அதிலிருந்து வெளிப்படும் ஒளியை, அந்த ஒளிதான் இறைவனாக இருக்கிறார் என்று யாருமே அறிந்து கொள்வதில்லை. இந்த சகசர தலத்தில் இருந்து அக்னி வந்து விளையாடும் பொழுது, அந்த அக்னி அங்கே வந்து சேரும் பொழுது, அது ஒரு அங்கே இப்போ வெளியே வந்து வேள்வி செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி சகசர தலத்தில் நம்ம அக்னி வேள்வி செய்கிறோம். அந்த அக்னியை சிரசில் வைத்து நம்ம வேள்வி செய்கிறோம். அதுதான் அதுக்கு சமமான வார்த்தை. என்ன, முத்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியுள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அவர்கள் தார்காவன முனிவர்கள் வெளிப்புறத்தில் இந்த அக்னி தீவியை வளர்த்து வேள்வி செய்வது போல் நாம் என்ன பண்ணுறோம்? தியானத்தில் இந்த சகசர தலத்தில் அக்னி
ஜுவாலையை, அக்னியை, அந்த தீயை மூட்டி நம்ம இங்கே வந்து உள்முகமாக வேள்வி செய்கிறோம் என்று இந்த பொருள் அடங்கியிருக்குது. அப்படி செய்யும் பொழுது அந்த இருள் என்ன, அதாவது யானையுடைய தோல் கருப்பாக இருக்குது இல்லையா, அந்த கருமை பொருந்தி அதற்கு அந்த இருள் நீங்கி அருள் வரும். அந்த ஒளி மண்டலத்தை அங்கே நம்ம வந்து அமைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை, அந்த ஒரு சம்பவத்தை, அந்த உணர்வை உணர்ந்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன யாருக்கு? அதனால் என்னென்னா, தாம் தான் சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொள்ளக்கூடிய தேவர்களும் இந்த இந்த தார்காவண முனிவர்களும் என்ன அத்தீயின் அத்தீயின் உள் எழுந்தற்று கொலையே. அதாவது அந்த நம்ம வளர்க்கக்கூடிய தீ இருக்குது பாருங்கள், அந்த தீயிலிருந்து வெளிப்படக்கூடிய சிவன் வெளிப்பட்ட பொழுது, அந்த தீயிலிருந்து வரக்கூடிய சிவன் வெளிப்பட்ட போது என்ன, இந்த தேவர்களும் அல்லது தார்காவண முனிவர்களும் அவருடைய ஆணவம் ஒளிர்ந்து மறைந்தன என்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதாவது இது என்னென்னா, அந்த புராண கருத்தையும் அந்த 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 புராணத்தையும் அதனுடைய கருத்தையும் சேர்ந்து இங்கே சொல்லிட்டேன் நான் இப்போ என்ன. அதனால் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். முத்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியுள் அத்தி உரி அரணாவது அருகிலர் சக்தி கருதிய தாம் பல தேவர்களும் அத்தீயின் உள் எழுந்தன்று கொலையே அப்படின்னு இந்த பாடலுடைய விளக்கம். அதனால் நாம் வந்து அக்னி பிரவேசம், அக்னி என்ன ஒன்று மட்டும் இல்லை, ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நம்ம இந்த வேள்வி செய்கிறோம். ஆனால் இந்த வேள்வி செய்கிறது வந்து கடைசியாக அந்த சகசரத்தில் செய்யக்கூடிய வேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்னாடி முக்கியமானது ஆஞ்ஞா சக்கரத்தில் செய்யக்கூடிய வேள்வி. அங்கே செய்யும் பொழுது தான் அந்த குண்டலினி சக்தி வெளிப்படும், அதாவது ஒரு நிலைக்கு வரும். அதுக்கு இடையில், அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு சக்கரத்துலேயும் வேள்விகள் செய்வோம், அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மணிப்பூரக சக்கரத்தில் தியானம் பண்ணுறது கிடையாது. சுவாதிஷ்டான சக்கரத்துலேயும் அல்லது அநாக சக்கரத்துலேயும் தியானம் பண்ணுறது கிடையாது. விசித்த சக்கரத்துலேயும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அங்கே வந்து நம்மளே அறியாமலேயே அங்கே வேள்வியில் நடக்குது. என்ன மூலா அக்கினிங்கிறது அங்கே தான் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அதை தான் எழுப்புகிறோம். ஆனால் நம்ம தியானம் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த நெத்திப்புருவமும் சகசர தலமும் தான். அங்கனால் எங்கே நம்ம தியானம் பண்ணுறோமோ அதற்கு சமமாக என்ன சொல்லணும்னா, அந்த இடத்துல நம்ம அக்னி ஜுவாலையை வளர்த்து வேள்வி செய்வதற்கு சமமாகும் என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து சகசர தலத்தில் அக்னியை கொண்டு வேள்வி செய்து தியானம் செய்தால் இந்த சகசரத்தில் விடுபட்டு என்ன அப்படி விடுபடும் பொழுது இந்த தார்காவண முனிவர்களுடைய அகம்பாவம், ஆணவம், மாயை, கண்மை என்று சொல்லக்கூடிய எல்லாமே எப்படி அழிந்து ஒளிந்துகிறோம், அதே போல் நமக்குள்ளே இருக்கிற எல்லா ஆணவமும் இந்த மும்மலங்களும் ஒளிந்து மறைந்து விடும் என்ற ஒரு அர்த்தத்தை இந்த பாடலில் மறைமுகமாக உள்வைத்து இந்த திருமூல நாயனார் இந்த பாடலை புராண கதையின் வழியாக சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போது கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரனை இங்கே என்ன யானை வடிவல் இல்லையா, அந்த அசுரனை இவர் எப்படி வெற்றி கொண்டார், இதன் மூலம் இந்த தார்காவண முனிவர்களின் கொட்டத்தை எப்படி அடக்கினார், அவருடைய ஆணவத்தை எப்படி நீக்கினார் என்ற வரலாறை நம்ம பார்த்தோம்.
அதனால் இந்த தலத்துக்கு பேர், இந்த இடத்துல தான் தார்காவனம் இருந்ததாக ஒரு நம்பிக்கையும் உண்டு. ஓகே, இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்திருந்தாலும் சரி, இன்னொரு கதை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, வட இந்தியாவில் இதுக்கு சமமான ஒரு கதை உண்டு. அதான் சிவபுராணத்தில் வருது. அதுதான் சொல்ல வரேன். கஜமுகாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். என்ன, அப்போது சிவபெருமான் என்ன பண்ணார்னா, விநாயக பெருமானை கூப்பிட்டு, நீ போய் அந்த கஜமுகாசுரனை கொன்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். எந்த ஆயுதத்தாலையும் அவனை சிவபெருமானுக்கிட்டே வரம் வாங்கியிருக்கான். எந்த ஆயுதமும் அவனை கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, இவர் போனார், சண்டை போடி போனார். யார்? விநாயகர். அங்கே போய் எல்லாம் இதெல்லாம் ஆயுதத்தில் அனுப்புகிறாரு. ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் அவருக்கு ஒன்று தோண்டிச்சு. சரி, இவன் இந்த மாதிரி வர வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொம்பு இருக்குது பாருங்கள், இந்த தந்தம் இருக்குல்ல, இந்த தந்தத்தை ஒரு சைடில், ரைட் சைடில் இந்த வலது பக்கம் இருக்க தந்தத்தை ஒடிச்சு அவன் மேலே அனுப்புகிறார், எவி வர்றார். அதுதான் அவனை கொள்ளுது. இன்னொரு கதை அந்த தந்தத்தை ஒடிச்சு மகாபாரத கதை எழுதுனதாக ஒரு வரலாறு, அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கதையில் அந்த தந்தத்தை ஒடிச்சு அவன் மேலே ஏவி விட்டு அதை அவனை கொன்னுடுச்சு. கொன்ன பிறகு அது மூஷிக வாகனமாக மாறிடுச்சு. அதை தனக்கு வாகனமாக விக்னேஸ்வரர், அதாவது பிள்ளையார் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை வட இந்தியாவில் இருக்குது. வச்சிங்களா? ஸோ இது வேறு மாதிரி ஒரு கதையும் அங்கேயும் கஜமுகாசுரன் தான். அந்த யானையை உரிக்கிற கதையெல்லாம் கிடையாது. அது எப்படி இந்த சூரபத்மனை கொன்று அதிலேருந்து வரக்கூடிய அந்த மயிலையும் சேவலையும் தனக்கு, அதாவது மயிலை வாகனமாக எப்படி முருகப்பெருமான் வைத்து கொண்டாரோ அதுக்கு சமமாக பிள்ளையாருக்கு எப்படி வாகனம் வந்தது அப்படிங்கிற வரலாறு இங்கே பொருந்தி உள்ளது. ஆச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கதை அமைப்புள்ள இடம்தான் இந்த திருவடுவூர் என்ற ஊரில் எழுந்தருளி உள்ள கஜசம்ஹாரமூர்த்தி என்ற ஒரு என்று அழைக்கப்படுகிற சிவபெருமானின் பெருமையை குறிக்கும். ஆக இந்த தலத்துக்கு அதாவது இங்கே இன்னொரு பெருமையும் உண்டு. இங்கே இருக்கிற அதாவது இந்த உற்சவமூர்த்தி அந்த இது இருக்கார்ல, அந்த மெயின், அதாவது மூலவர், அந்த மூலவருக்கு பின்னாடி ஒரு நல்ல வலிமை வாய்ந்த ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது ஒரு விசேஷம். இந்த கோயில் சிதம்பர ரகசியத்துக்கு அடக்கி உள்ளதும் போல் இங்கேயும் அந்த மாதிரி ஒரு எந்திர பிரதிஷ்டை உள்ளது. அந்த இன்னொரு இந்த கோயில், இந்த தலத்தின் விசேஷம் என்னென்னா, சனி பகவானுக்கு இங்கே சனி பகவான் அவருக்கு ஒரு அருள் புரிகிறார் சிவபெருமான். அதாவது இங்கே தான் அவருடைய சிவனிபுரனுடைய ஒரு காலை முடமாக்கி விடுகிறார். அதனால் இங்கே சனி பகவானுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு கதைகளை கொண்ட ஒரு கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி வாருங்கோ, செய்து வாருங்கோ என்று சொல்லிக்கொண்டு
என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.